வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மீதமான ரைஸை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி ரைஸ் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கலாம். அதே கப்பில் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காரம் கம்மியா வேணும்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொத்தமல்லி இலைய நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிருங்க. நம்ம வேற எந்த மசாலாவும் சேர்க்க போறதில்ல. எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி ஒன்னா பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இதை பால் மாதிரி உருட்டிக்கலாம். கட்லெட் ஷேப்புக்கு இதை கொண்டு வந்துருங்க. இப்போ இதை பொரிச்சிடலாம். நல்லா ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு பொரிச்சுக்கோங்க. மீடியம் விட கொஞ்சம் கம்மி ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். ரொம்ப ஹைல வச்சிங்கன்னா வெளியே மட்டும்தான் வேகும், உள்ள வேகாது. இப்போ இதை எடுத்து ஒரு டிஷ்யூவில் வச்சுக்கலாம். அப்போ தான் எக்ஸஸ் ஆயில் இருந்தால் அது உறிஞ்சிடும். பாருங்கள், கட்லெட் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. ரைஸ் வேஸ்ட்டாக போகுதுன்னு இனிமேல் நம்ம யோசிக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.